வஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகில் வாழ்கின்ற மனிதர்கள் பல பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவற்றில் இறைவனுடைய வணக்க வழிபாட்டில் குறை வைப்பது, தனக்குத்தானே அநீதி விளைவித்து கொள்வது, தம்மால் பிறருக்கு அநீதி விளைவிப்பது. இந்த பாவங்களில் தனக்குத்தானே அநீதி விளைவித்து கொண்டாலும் அதை இறைவன் நாடியவர்களை மன்னிப்பான், அவன் நாடியவர்களை தண்டிக்கவும் செய்வான். அதே போன்று இறைவனுடைய வணக்க வழிபாட்டில் குறை வைத்தாலும் அதை இறைவன் நாடியவர்களை மன்னிப்பான், அவன் நாடியவர்களை தண்டிக்கவும் செய்வான். ஆனால் தம்மால் பிறருக்கு அநீதி விளைவித்து கொண்டிருக்கிறார்களே, இந்த பாவமான காரியத்தை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். எதுவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொன்னால், பாதிக்கப்பட்ட மக்கள் மன்னிக்காதவரை இறைவன் மன்னிக்க மாட்டான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இப்படி தம்மால் பாதிக்கப்பட்ட மக்களிடம் மன்னிப்பு தேடாமல் ஒருவர் மரணித்து விட்டால் மறுமையில் அவருடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லும் பொழுது, அல்லுலுமலுலுமாத்தி யௌமில் கியாமா, இவர் செய்த அநீதிகள் அனைத்தையும் மறுமை நாளில் இவருக்கு இருள்களாக அது அமைந்துவிடும். இருள்களாக அது அமைந்துவிடும் என்று சொன்னால் என்ன பொருள்? நம்மை நரகில் தள்ளுவதற்கு அது போதுமானது. நரகத்தில் தள்ளுவதற்காகத்தான் ஷைத்தான் நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்றான். இந்த அல்லாஹ்வின் மார்க்கத்தில் நுழைந்து இந்த தீனுல் இஸ்லாத்தில் நான் உறுதியாக வாழ வேண்டும் என்று வாழ்கின்ற மக்களிடத்தில் ஷைத்தான் அலங்காரத்தை காட்டி அவன் அனைவரையும் நரகில் தள்ளுவதற்கான அந்த சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றான். லா தத்தபிஉ குத்துவாத்து ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவட்டுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் பகிரங்கமான எதிரியாக அவன் இருக்கின்றான். அவன் எதிரிகளாக இருக்கின்ற அந்த காரணத்தினால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, யா அய்யுல்லதீன ஆமனு உதுகுலு ஃபி சில்மி ஹாஃபா, இந்த இஸ்லாத்தில் நீங்கள் முழுமையாக நீங்கள் நுழைந்து விடுங்கள். இப்படி இஸ்லாத்தில் நீங்கள் முழுமையாக நுழைந்து விட்டால் அல்லாஹ்வுடைய அச்சம் உங்களுக்கு ஏற்படும். இப்படி அல்லாஹ்வுடைய அச்சம் ஏற்பட்ட அந்த காரணத்தினால் தம்மால் யாரெல்லாம் மனம் நோகும்படி பேசியிருக்கின்றோமோ, என்னால் யாரெல்லாம் அநீதி இழைக்கப்பட்டார்களோ அவரிடத்தில் நான் சென்று மன்னிப்பு தேடும் அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன். இப்படி பாதிக்கப்பட்ட மக்கள் மன்னிக்காதவரை இறைவன் மன்னிக்க மாட்டான் என்று எச்சரிக்கை செய்யும் பொழுது நம்முடைய சமுதாயத்தில் அதிகமானவர்கள் தன்னுடைய மனோ இச்சைப்படி நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்கள் அது யாராக இருந்தாலும் சரி, அவரிடத்தில் நீங்கள் உடனே சென்று மன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள். உங்களுடைய மரணம் வருவதற்கு முன்னால் நீங்கள் பரிகாரம் தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதன் இந்த சமுதாயத்திற்கு சொல்லி இருக்கிறார்கள்.
அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் உடனே சென்று நீங்கள் மன்னிப்பு தேடிக் கொள்ள வேண்டும். மார்க்கத்தின் அடிப்படையில் நீங்கள் மன்னிப்பு தேடினால்தான் எந்த நோக்கத்திற்காக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த இலக்கை அடைய வேண்டும் என்று நீங்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ் அவகாசமாக கொடுத்த இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த வாழ்க்கை உங்களுக்கு வெற்றி அடையும். நம்மால் பாதிக்கப்பட்ட மக்கள் கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெற்றோராக இருந்தாலும் சரி, சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தம்மால் பாதிக்கப்பட்ட மக்களிடத்தில் மன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்ன காரணத்திற்காக யாராக இருந்தாலும் மன்னிப்பு தேடிக்கொள்வோம். அப்படி மன்னிப்பு தேடவில்லை என்றால் இறைவன் என்ன செய்ய மாட்டான்? மன்னிக்க மாட்டான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களை ஏமன் நாட்டிற்கு ஆளுநராக நியமித்து அந்த மக்களிடத்தில் நீங்கள் எப்படி பேச வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்றெல்லாம் அறிவுரை சொல்லிவிட்டு, ஜக்காத்தை நீங்கள் வசூலிக்கும் பொழுது அந்த மக்கள் ஒன்றை விரும்பிய பொருட்களாக வைத்துக் கொண்டிருப்பார்களே, அந்த மக்கள் நேசத்திற்குரிய ஒரு பொருள் வைத்துக் கொண்டிருப்பார்களே, அந்த பொருளை ஜக்காத்துக்காக கூட நீங்கள் வசூலிக்க கூடாது. பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு அஞ்சிக் கொள்ளாது, அவருடைய மனசு பாதிக்கும். இப்படி பாதித்து விட்டால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இறைவனுக்கும் இடையே திரை ஏதும் இல்லை. இறைவன் பாதிக்கப்பட்ட மக்களுடைய அந்த பிரார்த்தனையை அங்கீகரிப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கை செய்து அனுப்புகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்லி அனுப்புகிறார்களே, நம்முடைய சமுதாயத்தில் அதிகமானவர்கள் மனதில் சிறிதளவும் உறுத்தலும் இல்லாமல் அல்லாஹ்வை மறந்தவர்களாக, அல்லாஹ்வின் தூதருடைய அந்த போதனைகளை மறந்தவர்களாகவும், மறுமையை மறந்தவர்களாகவும், சர்வ சாதாரணமாக அடுத்தனுடைய மனசு பாதிக்கும் விதமாக நடந்து கொண்டிருக்கிறார்களே. மனைவிக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள், கணவனுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள், பெற்றோரை நோவினை செய்து கொண்டிருக்கிறார்கள், பிள்ளைகளை நோவினை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பிறருடைய மனது பாதிக்கும் விதமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் சர்வ சாதாரணமாக. அல்லாஹ் மறுமையில் விசாரிக்க இருக்கின்றானே என்ற கவலையும் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் சொல்லி இருக்கிறார்களே, உங்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும் சென்று நீங்கள் மன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் இறைவன் மன்னிக்க மாட்டான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லி இருக்கிறார்களே. எதற்கும் கவலை இல்லை. தன்னுடைய மனோ இச்சைப்படி சர்வ சாதாரணமாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கணும். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களிடத்தில் திவாலாகி போனவன் யார் என்று அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய தோழர்கள் மத்தியில் கேட்கும் பொழுது தோழர்கள் சொன்ன பதில், அல்லாஹ்வின் தூதரே, யாரிடம் பணம் காசு இல்லையோ, யாரிடம் வெள்ளி காசு இல்லையோ அவன் தான் திவாலாகி போனவன். யாரிடம் பணம் காசு இல்லையோ அல்லாஹ்வின் தூதர் அவன் தான் திவாலாகி போனவன். ரசூல் என்ன சொல்றாங்க? நான் அதை கேட்கவில்லை. மறுமை நாளில் ஒருவன் கொண்டு வந்து நிறுத்தப்படுவான். எப்படியாப்பட்ட ஒருவன் தெரியுமா? பி ஸலாத்தின் வ சியாமின் வ ஸக்காத்தின். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் அவன் தொழுதவனாக இருந்திருப்பான்.
அவன் நோன்பு நோற்றவனாக இருந்திருப்பான், அவன் ஜக்காத்தை கொடுத்தவனாக இருந்திருப்பான், இன்னும் பிற நல்ல அமல்களை எல்லாம் செய்தவனாக இருந்திருப்பான். சொர்க்கத்திற்கு போற நபர் அங்க நின்று கொண்டிருப்பான். இந்த உலகத்தில் அவனால் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் வந்து விடுவார்கள். அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைத்துக் கொண்டிருப்பார்கள், யா அல்லாஹ், இந்த உலகத்தில் வாழும் பொழுது இவனால் பாதிப்புக்குள்ளானேன், இவன் என்னை புறம் பேசினான், என்னை இவன் அவதூறு பேசினான், என்னை இவன் கோல் சொன்னான், குறை கூறினான், குழப்பத்தை விளைவித்தான், என்னை அடக்குமுறை செய்தான், என்னை அடித்தான், என்னை சபித்தான் என்றெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள் இறைவனிடத்தில் புகார் செய்து கொண்டிருப்பார்கள். மறுமை நாளில் படைத்த ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான்? சொர்க்கத்திற்கு வந்திருக்கிற இந்த நபரிடத்தில் இருக்கின்ற அமல்களை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்து எடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதை தந்து விடுவான். இவன் தொழுத தொழுகையினுடைய நன்மையை எடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மறுமை நாளில் படைத்த ரப்புல் ஆலமீன் தந்து விடுவான். இவன் நோற்ற நோன்பினுடைய நன்மை எடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த மறுமை நாளில் படைத்த ரப்புல் ஆலமீன் தந்து விடுவான். இவன் செய்த தான தர்மங்கள், இவன் செய்த அனைத்து நல்ல அறங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக மறுமை நாளில் எடுத்து 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 படைத்த ரப்புல் ஆலமீன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதை தந்து விடுவான். நன்மையை இழந்து நிற்கிறான். இன்னும் இவனால் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் வருவாங்க. இவனிடத்தில் நன்மை இருக்காது. இவர்கள் செய்த அந்த பாவத்தை இவன் தலையில போட்டு கடைசியில் நரகத்தில் முகம் குப்புற தள்ளப்படுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள். இவன் தான் திவாலாகி போனவன். இந்த உலகத்தில் வாழும் பொழுது படைத்த ரப்புல் ஆலமீன் சொன்ன அடிப்படையில் தான் அவன் தொழுதிருக்கின்றான். படைத்த ரப்புல் ஆலமீன் சொன்ன அடிப்படையில் தான் அவன் நோன்பு நோற்றிருக்கின்றான். படைத்த ரப்புல் ஆலமீன் சொன்ன அடிப்படையில் தான் எல்லா நல் அமல்களையும் செய்திருக்கின்றான். அதே நேரத்தில் அநீதிகளையும் அதிகமாக செய்து கொண்டிருந்த ஒரே காரணத்திற்காக கடைசியில் மறுமை நாளில் நரகத்தில் முகம் குப்புற தள்ளப்படுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா? உங்களிடம் இருக்கும் இருவரோ அல்லது ஒருவரோ முதுமை அடைந்து விட்டால் அவர்கள் நோக்கி நீங்கள் சீ என்று கூட சொல்லக்கூடாது. பெற்றோர்களை படைத்த ரப்புல் ஆலமீன் சிலாய்த்து சொல்லுகின்றான். உங்களிடம் இருக்கும் பெற்றோர்கள் ஒருவரோ அல்லது இருவரோ அல்லது ஒருவரோ முதுமை அடைந்து விட்டால் அவர்கள் நோக்கி நீங்கள் சீ என்று கூட சொல்லக்கூடாது. அவர்களை விரட்டாதீர்கள். அழகான சொல்லை அவரிடத்தில் பேசுங்கள், அவரை அரவணைங்கள். அவர்கள் மனம் நோகும்படியாக எந்த விதமான வார்த்தையும் சொல்லக்கூடாது என்று படைத்த ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையின் மூலமாக கட்டளை இட்டிருக்கின்றானே. இதை கேட்டும் இதை படித்தும் நம்முடைய சமுதாயத்தில் அதிகமானவர்கள் பெற்றோர்கள் மனம் நோகும்படி இருப்பதை பார்க்கிறோம். ஒரு வாய் சாப்பாடு இல்ல, நடு வீதியில் நின்று கொண்டிருக்கிறார்கள். கடைசியில் முதியோர் இல்லத்தில் சேர்க்கப்படுகிறார்கள். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர்கள் இறைவனிடத்தில் கையேந்துவார்களே, யா அல்லாஹ், எப்படி வளர்த்த இவன? சிறு வயதில் இருக்கும் பொழுது பெற்றோர்கள் துடிப்பார்கள். ஒரு சின்ன காய்ச்சல் தான் வரும், சின்ன தலைவலி தான் வரும். தாய் ஒரு பக்கம் ஓடுவான், பாப்பா ஒரு பக்கம் ஓடுவான். இரவு 2 மணி இருந்தாலும் சரி, 3 மணி இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நல்ல டாக்டர் எங்காவது இருக்கிறான் என்று தேடி ஓடுவார்கள். இப்படி அழகான முறையில் வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்குனா இவர் என்ன பண்ணுவாரு?
ஒரு பெண்ணை விரும்புவார், விரும்பிய காரணத்தினால் திருமணம் முடிப்பார், திருமணம் முடித்த பிறகு தனியாக இருந்து கொள்வார்கள். என்னுடைய மனைவி சந்தோஷமாக இருந்தால் அது போதும். பெற்றோர்கள் நடு வீதியில் நின்று கொண்டிருக்கிறார்களே, பெற்றோர்களுக்கு எதுவும் பராமரிப்பு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்களே என்று கேட்டா, நானும் என்னுடைய மனைவியும் சந்தோஷமா இருக்கிறோம் இல்லையா, அது போதும். பெற்றவர்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கையேந்துவார்கள் இறைவனிடத்தில். பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். இப்படி பாதிக்கப்பட்ட மக்கள் இறைவனிடத்தில் கையேந்தி விட்டால் இறைவனுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இடையே திரையதும் இல்லை. இறைவன் பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையை அங்கீகரிப்பான். எந்த விதமான கவலையும் இல்லை. என்னுடைய பெற்றோர்கள் எக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன என்று வாழ்கின்ற நம்முடைய சமுதாயத்தில் அதிகமான பேர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா? பிள்ளைகளை உதாசீனப்படுத்துகின்ற பெற்றோர்களை பார்க்கிறோம். ஒரு பக்கம் பெற்று எடுக்கிறார்களே, அவ்வளவுதான். அந்த பிள்ளைக்கு மார்க்க கல்வி கொடுக்க வேண்டுமே, அந்த பிள்ளைக்கு உலக கல்வி கொடுக்க வேண்டுமே, அந்த பிள்ளையிடத்தில் அன்பாக நடக்க வேண்டுமே, அன்பாக பேச வேண்டுமே, அரவணைக்க வேண்டுமே, கொஞ்ச வேண்டுமே, எதுவும் இருக்காது. சின்ன குழந்தைகள், பிஞ்சு உள்ளங்கள், அவர்கள் பார்ப்பார்களா இல்லையா? அக்கத்து வீட்டை பார்க்கும், பக்கத்து வீட்டை பார்க்கும், எதிர் வீட்டை பார்க்கும். அந்த வாப்பா உம்மா இந்த குழந்தைகளோடு கொஞ்சம் பேசிக் கொண்டிருக்கிறார்களே, விளையாடி கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்து கொண்டிருக்கிறார்களே, உலக கல்வி கொடுக்கிறார்களே, மார்க்க கல்வி கொடுக்கிறார்களே என்று அந்த பிஞ்சு உள்ளங்கள் தவித்துக் கொண்டிருக்குமே. இந்த பிஞ்சு உள்ளங்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் யா அல்லாஹ் என்று கையேந்திட்டா பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இறைவனுக்கும் இடையே திரையதும் இல்லையே. இறைவன் பாதிக்கப்பட்ட மக்களுடைய பிரார்த்தனையை அங்கீகரிப்பானே, எந்த விதமான கவலையும் இல்லை. மனைவியை உதாசீனப்படுத்துகின்ற கணவனையும் பார்க்கிறோம். பெண்களை இஸ்லாம் சிலாய்த்து பேசுகிறது. பெண்கள் வளைந்த எலும்பு போன்றவர்கள், அதை நிமிர்த்த நீ முயற்சித்தால் உடைத்து விடுவீர்கள். உங்களுடைய மனைவியாக இருந்தால் நீங்கள் எப்படி அந்த மனைவியரிடத்தில் நீங்கள் நடக்க வேண்டும்? உங்களுடைய மனைவியாக இருந்தாலும் நீங்கள் நடு வீதியில் வைத்து அவர்களை கண்டிக்காதீர்கள். சிறந்த முறையில் அவர்களுக்கு ஆடை எடுத்து கொடுங்க, சிறந்த முறையில் அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் பெண்களை சிலாய்த்து சொல்கிறார்களே. எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தில் இருக்கின்ற இந்த நபர்கள் அல்லாஹ்வை மறந்தவர்களாகவும் மறுமையை மறந்தவர்களாகவும் தன்னுடைய மனைவியை அடிமையாகத்தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பார்க்கிறோம், பெரும்பாலான இடத்தில் அப்படித்தான் இருக்குது. எந்த அளவுக்கு அவனுடைய காலர்ல அழுக்கு போகவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக மனைவியுடைய பல் உடையுது. அந்த அளவுக்கு அடி, எடுத்ததுக்கெல்லாம் அடி. பலவீனமான ஒரு படைப்பு. உங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு 5 வயது வித்தியாசம் இருக்கும். உங்களுடைய அடி அவர்கள் தாங்குவார்களா? அதெல்லாம் கணக்கில் கொள்றதில்லை. என்னுடைய கோபத்தை அவ உண்டு பண்ணிட்டான், என்னுடைய காலர்ல அழுக்கு போகாத அளவுக்கு அவ துவைத்து வைக்கின்றாள். சாப்பாட்டுல உப்பு போடல, சால்னால உப்பு இல்லை, நான் காஃபி கேட்டேன் காஃபி போட்டு தரல, இதற்காக அடி, பல் உடைகிறது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி இறைவனிடத்தில் கையேந்துவாளே.
இப்படி கையேந்திட்டா பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இறைவனுக்கும் இடையே திரை ஏதும் இல்லை. பாதிக்கப்பட்ட மக்களுடைய அந்த பிரார்த்தனையை அங்கீகரிப்பானே? மிகுந்த எச்சரிக்கையோடு வாழ வேண்டும். இந்த மார்க்கத்தில் இருக்கின்ற நாம் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் நம்மால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் பாதிக்கப்பட்ட மக்களிடம் சென்று மன்னிப்பு தேடிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அந்த அரஃபா பெருவழியில் மக்களிடம் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி மாதிரி நடத்துறாங்க. ஐயௌமின் ஹாதா, இந்த நாள் எப்படியாப்பட்ட ஒரு நாள் என்று கேட்கிறார்கள். ஐ பலதின் ஹாதா, இந்த ஊர் எப்படியாப்பட்ட ஒரு ஊர் என்று கேட்கிறார்கள். ஐ ஷஹரின் ஹாதா, இந்த மாதம் எப்படியாப்பட்ட ஒரு மாதம் என்று கேட்கிறார்கள். சஹாபாக்கள் சொன்ன பதில், அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதரும் அதிகம் அதிகம் அறிந்தவர்கள், எங்களுக்கு தெரியவில்லை. இந்த நாள் எப்படி புனிதமாக எண்ணுகிறோமோ, இந்த ஊரை எப்படி புனிதமாக எண்ணுகிறோமோ, இந்த மாதத்தை எப்படி புனிதமாக எண்ணுகிறோமோ, அதுபோல ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஃபஇன்ன திமாவுக்கும் வஅம்வாலுக்கும் வஹாராலுக்கும் அலைக்கும் ஹராம். ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்றால், எப்படி இந்த நாளை புனிதமாக எண்ணுகிறோமோ, எப்படி இந்த ஊரை புனிதமாக எண்ணுகிறோமோ, எப்படி இந்த மாதத்தை புனிதமாக எண்ணுகிறோமோ, அதுபோல அடுத்தவனுடைய மானத்தை புனிதமாக எண்ண வேண்டும். அடுத்தவனுடைய செல்வத்தை புனிதமாக எண்ண வேண்டும். அடுத்தவனுடைய உயிரை புனிதமாக எண்ண வேண்டும். அடுத்தவனுடைய மானம் உங்களுக்கு புனிதமானது, அடுத்தவனுடைய செல்வம் உங்களுக்கு புனிதமானது, அடுத்தவனுடைய உயிர் உங்களுக்கு புனிதமானது என்று அல்லாஹ்வின் தூதர் அழகான முறையில் அந்த சமுதாயத்திற்கு அறிவுரை சொன்னார்கள். அறிவுரையை ஏற்ற நாம் அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு முன்னால் நான் அநீதி விளைத்திருந்தால், யாரெல்லாம் என்னால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்களோ அவரிடத்தில் நான் மன்னிப்பு தேடிக்கொள்வேன். அதன் பிறகு நான் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நோக்கி நான் செல்வேன். லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வின் தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதருடைய கடைசி வாழ்நாள், அல்லாஹ்வின் தூதரால் பேச முடியவில்லை, அல்லாஹ்வின் தூதரால் நடக்க முடியவில்லை, அல்லாஹ்வின் தூதரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவரால் துடிக்கிறார்கள், துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொழுகைக்கு வரும்பொழுதும் கூட அவருடைய கால் கட்டு விரல் தரையில் இழுபட்டவாறு வருகிறார்கள். இரண்டு நபி தோழர் மீது கைகளை போட்டுவிட்டு தொங்கும் அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் தொழுகைக்கு வருகிறார்கள். இன்னமினல் மௌத்தி சக்கராத்துன், மரணத்திற்கு வேதனை உண்டு என்று சொல்லும் அளவுக்கு வேதனை. 2 ஆட்களுக்கு வந்திருக்கிற காய்ச்சல் எனக்கு வந்திருக்கிறது என்று சொல்லும் அளவுக்கு காய்ச்சல். அல்லாஹ்வின் தூதர் துடிக்கிறார்கள், முடியவில்லை. அந்த நேரத்தில் இந்த மனிதர்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும் என்று விரும்பினார்களே, எல்லாம் வந்துட்டாங்க. அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து விட்டு என்ன உரை நிகழ்த்தினார்கள்? எல்லாம் வந்துட்டாங்க. அல்லாஹ்வின் தூதரால் ஒன்றும் முடியல, எதற்காக உரை நிகழ்த்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள்? அல்லாஹ்வின் தூதர் மிம்பரில் அமர்ந்தபடி உரை நிகழ்த்தினார்கள். அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து விட்டு, உங்களுடைய உரிமைகள் என்னிடத்தில் இருக்குமானால் அதை கேட்டு பெறும் காலம் நெருங்கிவிட்டது. நான் யாரையாவது அடித்திருந்தால் இதோ நான் இருக்கின்றேன், அவர் என்னை அடித்து பழி தீர்த்துக் கொள்ளுங்கள். நான் யாரையாவது திட்டி இருந்தால் இதோ நான் இருக்கின்றேன், என்னை திட்டி பழி தீர்த்துக் கொள்ளுங்கள்.
பரிகாரம் கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் பரிகாரம் கேட்கிறார்கள். உங்களுடைய உரிமைகள் என்னிடத்தில் இருக்குமானால் அதை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். நான் யாரையாவது அடித்திருந்தாலோ, நான் யாரையாவது திட்டி இருந்தாலோ, என்னை அடித்து என்னை திட்டி பழி தீர்த்துக் கொள்ளுங்கள். எனக்கு விருப்பமானவர்கள் யார் தெரியுமா? உங்களுடைய உரிமைகள் என்னிடத்தில் இருக்குமானால் அதை யாரெல்லாம் கேட்டு பெற்றுக் கொள்கிறீர்களோ அவர்கள் தான் எனக்கு விருப்பமானவர்கள். அல்லாஹ்வின் தூதர் லுகர் வக்து நெருங்குது. லுகர் தொழுகையை தொழுதுவிட்டு மீண்டும் அதே உரை. நான் யாரையாவது அடித்திருந்தால் இதோ நான் இருக்கின்றேன், என்னை அடித்து பழி தீர்த்துக் கொள்ளுங்கள். நான் யாரையாவது திட்டி இருந்தால் இதோ நான் இருக்கின்றேன், என்னை திட்டி நீங்கள் பழி தீர்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் யாரையும் அடித்தது கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் யாரையும் திட்டியது கிடையாது. 10 ஆண்டு காலம் அல்லாஹ்வின் தூதரோடு அந்தரங்க ஊழியராக இருந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் யாரையும் அடித்தது நான் பார்த்ததில்லை, அல்லாஹ்வின் தூதர் யாரையும் திட்டியது நான் பார்த்ததில்லை, என்னையே சீ என்று கூட சொன்னதில்லை. ஊழியராக இருந்த என்னை அல்லாஹ்வின் தூதர் சீ என்று கூட சொன்னது கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் யாரையும் அடிக்கவில்லை, அல்லாஹ்வின் தூதர் யாரையும் திட்டியது கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் எதற்காக கேட்டார்கள்? மறுமை நாளில் என்னுடைய இறைவனை நான் காணும் பொழுது பரிசுத்த ஆன்மாவோடு காண விரும்புகின்றேன். என்னுடைய இறைவனை நான் பார்க்க விரும்புகின்றேன். அப்படி பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆன்மாவோடு பார்க்க விரும்புகின்றேன். மறுமை நாளில் என்னுடைய இறைவனை நான் காணும் பொழுது பரிசுத்த ஆன்மாவோடு காண விரும்புகின்றேன். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வின் தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. சர்வசாதாரணமாக மனைவியை அடிக்கின்றோம், சர்வசாதாரணமாக கணவனை அடிக்கின்றோம், சர்வசாதாரணமாக பிள்ளைகளை அடிக்கின்றோம், சர்வசாதாரணமாக பெற்றோரை அடிக்கின்றோமே, திட்டுகின்றோமே. மறுமை நாளில் இறைவன் விசாரிக்க இருக்கின்றான். அல்லாஹ்வின் தூதர் அழுதார்களே, அல்லாஹ்வின் தூதர் கவலைப்பட்டார்களே. ஃபலனஸ் அலல் நதீல உர்சில இலையும் வலனஸ் அலன்னல் முர்சலீன். யாருக்கு தூதர்கள் அனுப்பப்பட்டார்களோ அவர்களையும் விசாரிப்போம், தூதர்களையும் விசாரிப்போம் என்ற வசனம். யாருக்கு தூதர்கள் அனுப்பப்பட்டார்களோ அவர்களையும் விசாரிப்போம், தூதர்களையும் விசாரிப்போம் என்ற அந்த வசனத்தை அல்லாஹ்வின் தூதர் ஓதினாலும் அழுவார்கள், கவலைப்படுவார்கள். யாருக்கு தூதர்கள் அனுப்பப்பட்டார்களோ அவர்களும் விசாரிப்போம், தூதர்களையும் விசாரிப்போம் என்ற வசனத்தை ஓத கேட்கும் பொழுதும் கூட அல்லாஹ்வின் தூதர் அழுவார்கள், கண்ணீர் சிந்துவார்கள், கவலைப்படுவார்கள். மறுமை நாளில் தூதர்களையும் விசாரிப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே, மறுமை நாளில் என்னையும் அல்லாஹ் விசாரிக்க இருக்கின்றானா? அல்லாஹ்வின் தூதருக்கு கவலை. முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ரசூலுல்லாஹ், முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ரசூலுல்லாஹ்வுக்கு கவலை. மறுமை நாளில் என்னுடைய இறைவன் என்னை விசாரிக்க இருக்கின்றானா? மறுமை நாளில் என்னுடைய இறைவன் என்னை விசாரிக்க இருக்கின்றானா என்ற கவலை. இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட நாம் மறுமையில் என்னுடைய இறைவன் என்னை விசாரிக்க இருக்கின்றான் என்ற கவலையோடு வாழ வேண்டும். மறுமை நாளில் என்னுடைய இறைவன் என்னை விசாரிக்க இருக்கின்றான் என்ற அழுகையோடு வாழ வேண்டும். இப்படி ஒரு முஸ்லிம் வாழ்ந்தால் எந்த விதமான அநியாயமான காரியங்கள் செய்ய மாட்டான். ஏன்? அல்லாஹ்வை அஞ்சி கொண்டிருப்பான். மறுமை நாளில் என்னை விசாரிக்க இருக்கின்றானே என்னுடைய ரப்பு, நான் இந்த உலகத்தில் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் தட்டி கேட்க இருக்கின்றானே என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக ஒரு அடியான் தவறான காரியங்கள் செய்வதற்கு முயற்சி செய்ய மாட்டான். ஒரு அடியான் குற்றமான காரியங்கள் செய்வதற்கு முயற்சி செய்ய மாட்டான். ஒரு அடியான் பாவமான காரியங்கள் செய்வதற்கு முயற்சி செய்ய மாட்டான். அல்லாஹ்வை அஞ்சியவனாக வாழ்வான்.
அல்லாஹ்வை சார்ந்தவனாக வாழ்வான், அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டவனாக வாழுவான். இப்படி இந்த மார்க்கத்தின் உள்ளே நுழைந்த நாம், இந்த இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று படைத்த ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றானே, அந்த அடிப்படையில் உள்ளே நுழைந்த நாம் நம்மால் பிறருக்கு அநீதி செய்வதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நம்மால் அநீதி செய்திருந்தால், பாதிக்கும் விதமாக நடந்திருந்தால், அந்த பாதிக்கப்பட்ட மக்களிடம் சென்று பரிகாரம் போய் மன்னிப்பு தேடிக்கொள்ள வேண்டும். இப்படி மன்னிப்பு தேடிய பிறகு அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதரும் என்ன அறிவுரைகளை சொன்னார்களோ அந்த அடிப்படையில் வாழ்ந்து ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறும் சமுதாயமாக மாறுவதற்காக வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.